வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் பிசிபெலாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிசிபெலாபாத்னா வேறு எதுவும் இல்லைங்க, சூடான பருப்பு சாதம் தான். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிசிபெலாபாத் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை போட்டுக்கோங்க, 8 காஞ்ச மிளகாய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்ததும் இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். பிசிபெலாபாத் செய்கிறதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். ஆறு பீன்ஸ் நறுக்கி எடுத்திருக்கேன், ஒரு நூக்கல் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, நறுக்கின ஒரு உருளைக்கிழங்கு, நறுக்கின ஒரு கேரட், நறுக்கின 2 தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். அரிசி பருப்பு 2 நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 4 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா பிசிபெலாபாத்க்கு ரைஸ் கொஞ்சம் குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது வேக வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு, 15 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளி சேர்த்து வதக்குங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதையும் ரைஸில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பொடியில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். சின்ன எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு புளிக்கரைசல் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புளிக்காரம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா தனி மிளகாத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை சிம்லே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ முந்திரியை வறுத்தரலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. ஒரு 7 முந்திரி பருப்பை போட்டு முந்திரி நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், முந்திரி நல்லா செவந்து வந்துருச்சு. இதையும் ரைஸில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பரான பிசிபெலாபாத் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கார பூந்தி மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.